ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நினைத்த காரியம் நிறைவேற பஞ்சமி பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாராகியம்மனை இஷ்ட தெய்வமாக பாவித்து வழிபாடு செய்பவர்கள் இன்றைய காலத்தில் அதிகரித்து கொண்டே வருகிறார்கள். உக்ர தெய்வங்களில் ஒருவராக திகழக்கூடிய வாராகியம்மனை இஷ்ட தெய்வமாக பாவித்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் எதிரிகள் தொல்லையும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் என கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட வாராகி அம்மனுக்கு உரிய திதியாக கருதப்படுவதுதான் பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதியன்று எந்த முறையில் நாம் பரிகாரம் செய்தால் நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்தேறும் என்றுதான் இப்போது பார்க்க போகிறோம். பஞ்சமி பரிகாரம். நீண்ட நாட்களாக ஒரு காரியத்தை நினைத்து கொண்டிருக்கிறோம், அந்த காரியம் நடைபெறாமல் ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புபவர்கள் இன்று சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியை தவறவிடாமல் இந்த வெந்தய பரிகாரத்தை செய்து பாருங்கள். விரைவிலேயே உங்களுடைய காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கி காரிய வெற்றி உண்டாகும். அந்த பரிகாரத்தை இப்போது பார்த்து விடுவோம். இந்த பரிகாரத்தை மாலை 6 மணிக்கு தான் செய்ய வேண்டும். எப்பொழுதுமே வீட்டில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனுக்கு எந்த முறையில் பஞ்சமி நாளில் வழிபாடுகள் செய்வோமோ அதே போல வழிபாடுகளை செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பஞ்சமி திதியில் வழிபாடு செய்யும் வழக்கமில்லை, ஆனால் வணங்க மட்டும் செய்வோம் என்பவர்கள் பஞ்சமி திதியன்று வாராகி அம்மனுக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு நமக்கு ஒரு வெற்றிலையும் 6 எண்ணிக்கையில் வெந்தயமும் வேண்டும். கிழியாத நல்ல வெற்றிலையாக ஒரு வெற்றிலையை எடுத்து அதை சுத்தமாக கழுவி ஈரமில்லாமல் துடைத்துக் கொள்ளுங்கள். 6 வெந்தயத்தை எடுத்து அந்த வெற்றிலையின் நடுவே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு இதை கையில் வைத்துக்கொண்டு உங்களுடைய எந்த காரியம் தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த காரியம் விரைவிலேயே நடைபெற வேண்டும், பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்று மனதார வாராகியம்மனை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். இவ்வாறு வேண்டி முடித்த பிறகு இந்த வெற்றிலையை வெந்தயத்துடன் சேர்த்து அப்படியே வாராகியம்மனின் பாதத்தில் வைத்து விடுங்கள். இரவு படுக்கச் செல்வதற்கு முன்பாக இந்த வெற்றிலை மற்றும் வெந்தயத்தை எடுத்து வீட்டில் எந்த செடி நாம் வளர்க்கிறோமோ அந்த செடியடியில் போட்டு விட வேண்டும். வெந்தயம் வெளியில் தெரியக்கூடாது, அதாவது சிறிதளவு மண்ணை எடுத்து அதன் மேல் போட்டு மூடிவிட வேண்டும். குறிப்பாக துளசி செடி இருக்கும் தொட்டியில் செய்வது என்பது மிகுந்த பலனை தரும் என்றே சொல்லலாம். இப்படி செய்வதன் மூலம் நாம் நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்தேறும். மேலும் பண வரவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் என சொல்லப்படுகிறது. பஞ்சமி திதியில் இந்த முறையில் வாராகியம்மனை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு அவர்கள் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.